வணக்கம். பொட்டாசியம் நிறைந்த அசைவ உணவுகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது பொட்டாசியத்தின் நன்மைகள், அசைவ உணவு வகைகளை தயாரித்தல். பொட்டாசியம் ஒரு அத்தியாவசிய கனிமமாகும். உயிரணுக்களின் இயல்பான செயல்பாட்டிற்கு இது தேவைப்படுகிறது. இதய துடிப்பை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் இயல்பான இரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறது. தசைகள் மற்றும் நரம்புகளின் சரியான செயல்பாட்டிற்கு பொட்டாசியம் தேவைப்படுகிறது. பொட்டாசியத்தின் முக்கியத்துவம் மற்றொரு டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். இப்பொழுது உணவுகளின் தயாரிப்பை பார்ப்போம். முதல் உணவு முட்டை தோசை. இந்த உணவை தயாரிக்க உங்களுக்கு தேவையானவை 2 முட்டைகள், 2 மேசைக்கரண்டி திணை, 1 மேசைக்கரண்டி உளுந்து, 1 தேக்கரண்டி வெந்தயம், 2 மேசைக்கரண்டி நறுக்கிய வெங்காயம், 1 மேசைக்கரண்டி நறுக்கிய தக்காளி, 1 தேக்கரண்டி கருப்பு மிளகுத்தூள். மேலும் தேவையானவை சுவைக்கேற்ப உப்பு, 1 தேக்கரண்டி எண்ணெய். செய்முறை: திணை, வெந்தயம், உளுந்து ஆகியவற்றை 8 மணி நேரம் ஊற வைக்கவும். இவை அனைத்தையும் மிக்ஸி அல்லது அம்மியை பயன்படுத்தி மிருதுவான மாவாக அரைக்கவும். மாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றி ஒரு கதகதப்பான இடத்தில் 6 - 8 மணி நேரம் புளிக்க வைக்கவும். மாவு புளித்தவுடன் உப்பு சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். பின்னர் பயன்படுத்த இதை ஓரமாக வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் 2 முட்டைகளை உடைக்கவும். இதனுடன் உப்பு, மிளகுத்தூள், வெங்காயம் மற்றும் தக்காளி சேர்க்கவும். அனைத்தையும் நன்றாக கலக்கவும். பின்னர் பயன்படுத்த இதை ஓரமாக வைக்கவும். ஒரு தவாவில் எண்ணெயை சூடாக்கி தோசை மாவை ஊற்றி சமமாக பரப்பவும். தோசை ஓரளவு வெந்ததும் தோசையின் மீது முட்டை கலவையை ஊற்றவும். தோசையை திருப்பி மறுபுறமும் சமைக்கவும். முட்டை தோசை தயார். 2 முட்டை தோசைகளில் தோராயமாக 751 மில்லிகிராம் பொட்டாசியம் உள்ளது. நமது அடுத்த உணவு எள்ளுடன் சேர்ந்த மீன் வறுவல். நான் ரோகு மீனை பயன்படுத்துவேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேறு எந்த மீனையும் நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக கெண்டை மீன் மற்றும் காணாங்கெளுத்தி. இந்த மீன்களிலும் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. உணவின் செய்முறையுடன் ஆரம்பிக்கலாம். இந்த உணவை தயாரிக்க தேவையானவை 100 கிராம் கழுவி சுத்தம் செய்யப்பட்ட ரோகு மீன், 1 மேசைக்கரண்டி வறுத்த கடலை மாவு, 1 மேசைக்கரண்டி வறுத்த எள், 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, 1 தேக்கரண்டி சீரகத்தூள், 1 தேக்கரண்டி தனியா பொடி. மேலும் தேவையானவை 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி சிவப்பு மிளகாய்த்தூள், 1 தேக்கரண்டி மிளகுத்தூள், 1 தேக்கரண்டி ஓமம், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், சுவைக்கேற்ப உப்பு, எண்ணெய் 2 தேக்கரண்டி. செய்முறை: கழுவி சுத்தம் செய்த மீனின் மீது உப்பு மற்றும் மஞ்சள் தூளை தடவவும். இதை 20 நிமிடங்கள் ஓரமாக வைக்கவும். இதற்கிடையில் ஒரு கிண்ணத்தில் கடலை மாவை எடுத்துக்கொள்ளவும். இதனுடன் ஓமம், உப்பு, சிவப்பு மிளகாய்த்தூள் மற்றும் மிளகுத்தூளை சேர்க்கவும். இப்பொழுது இஞ்சி பூண்டு விழுது மற்றும் சீரகத்தூள் சேர்க்கவும். மேலும் தனியா பொடி மற்றும் கொத்தமல்லி இலையை சேர்க்கவும். சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து விழுதாக செய்யவும். அடுத்து மீனை விழுதில் நனைத்து எள்ளில் புரட்டி எடுக்கவும். ஒரு தவாவில் எண்ணெயை சூடாக்கி மீனை இருபுறமும் வேகும் வரை வறுக்கவும். எள்ளுடன் சேர்ந்த மீன் வறுவல் தயார். இந்த 2 சிறிய மீன் துண்டுகளில் தோராயமாக 885 மில்லிகிராம் பொட்டாசியம் உள்ளது. நமது மூன்றாவது உணவானது
முளைத்த கேழ்வரகின் பொடியில் தயாரிக்கப்பட்ட சிக்கன் கட்லெட். இந்த உணவை தயாரிக்க தேவையானவை: 100 கிராம் அல்லது எலும்பு இல்லாத கோழியின் 4 துண்டுகள், 30 கிராம் அல்லது 2 மேசைக்கரண்டி கேழ்வரகு பொடி, 2 மேசைக்கரண்டி பச்சை பட்டாணி, 2 மேசைக்கரண்டி நறுக்கிய கேரட், 1 நறுக்கிய பச்சை மிளகாய். மேலும் தேவையானவை: 1 தேக்கரண்டி ஓமம், 1 தேக்கரண்டி மிளகுத்தூள், 4 5 நறுக்கிய கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கழுவி நறுக்கிய கொத்தமல்லி இலைகள், சுவைக்கேற்ப உப்பு, 2 தேக்கரண்டி எண்ணெய். செய்முறை: முதலில் கேழ்வரகு பொடியை செய்வோம். கேழ்வரகை கழுவி இரவு முழுவதும் ஊற வைக்கவும். ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி அதிகப்படியான தண்ணீரை வடிகட்டவும். அதை ஒரு மஸ்லின் துணியில் கட்டி முளைப்பதற்கு ஒரு கதகதப்பான இடத்தில் வைக்கவும். அது முளைப்பதற்கு தோராயமாக 2 முதல் 3 நாட்கள் ஆகலாம். கேழ்வரகு முளைத்தவுடன் அதை சூரிய ஒளியில் உலர்த்தவும். போதுமான சூரிய ஒளி இல்லை என்றால் நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் ஒரு வாணலியில் கூட வறுக்கலாம். இதனை ஆற வைத்து பொடியாக அரைக்கவும். ஒரு வாணலியில் கோழிக்கறி, பச்சை பட்டாணி மற்றும் கேரட்டை சேர்க்கவும். 1 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து கோழி மற்றும் காய்கறிகள் வேகும் வரை சமைக்கவும். இதற்கு சுமார் 10 நிமிடங்கள் ஆகும். இதனை ஆறவிடவும். ஆறியதும் அவற்றை மிருதுவான விழுதாக அரைக்கவும். இதை ஒரு தட்டில் மாற்றவும். மீதமுள்ள பொருட்களை விழுதில் சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். இதை 2 பகுதிகளாக பிரித்து கட்லெட்டுகளாக வடிவமைக்கவும். ஒரு தவாவில் எண்ணெயை சூடாக்கி கட்லெட்டுகளை இருபுறமும் வேகும் வரை வறுக்கவும். முளைத்த கேழ்வரகின் பொடியில் தயாரிக்கப்பட்ட சிக்கன் கட்லெட்டுகள் தயார். இந்த 2 கட்லெட்டுகளில் சுமார் 706 மில்லிகிராம் பொட்டாசியம் உள்ளது. நமது கடைசி உணவு பாலக்கீரை இறால் கூட்டு. இந்த உணவை தயாரிக்க உங்களுக்கு தேவையானவை: 100 கிராம் இறால், 1 நடுத்தர அளவு நறுக்கிய தக்காளி, 1 நடுத்தர அளவு நறுக்கிய வெங்காயம், 1 கப் கழுவிய பாலக்கீரை, 1 தேக்கரண்டி தனியா பொடி, 1 தேக்கரண்டி சிவப்பு மிளகாய்த்தூள், 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள். மேலும் தேவையானவை: 1 தேக்கரண்டி சீரகம், 1 தேக்கரண்டி கடுகு, 4 5 கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, மேலும் 1 தேக்கரண்டி எண்ணெய் மற்றும் சுவைக்கேற்ப உப்பு தேவை. செய்முறை: தொடங்குவதற்கு இறாலை சுத்தம் செய்து கழுவவும். இறாலின் பின்புறத்தில் ஒரு பிளவை செய்யவும். அதிலிருந்து கருப்பு நூலை வெளியே எடுக்கவும். இந்த கருப்பு நூல் இறாலின் மறுபக்கத்தில் இருந்தால் அதுவும் அகற்றப்பட வேண்டும். சுத்தம் செய்யப்பட்ட இறால்களின் மீது உப்பு தடவி 15 20 நிமிடங்கள் ஓரமாக வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணீரை கொதிக்க வைக்கவும். தண்ணீர் கொதித்ததும் கீரையை சேர்த்து 1 நிமிடம் வதக்கவும். தண்ணீரை வடித்துவிட்டு கீரையை ஆற வைக்கவும். ஆறியதும் கீரையை பச்சை மிளகாயுடன் சேர்த்து மிருதுவான விழுதாக அரைக்கவும். இந்த விழுதை பிறகு பயன்படுத்துவோம். வாணலியில் எண்ணெயை சூடாக்கவும். கடுகு, சீரகம் மற்றும் கருவேப்பிலையை சேர்க்கவும். இவை வெடிக்கும் வரை வதக்கவும். இதனுடன் வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். தக்காளி சேர்த்து மென்மையாகும் வரை வதக்கவும். அனைத்து மசாலாக்கள், இஞ்சி பூண்டு விழுது மற்றும் உப்பை சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். இதனுடன் இறால்களை சேர்த்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். நாம் செய்த கீரை விழுதை சேர்த்து மீண்டும் கலக்கவும். இதனை மூடி இறால் வேகும் வரை சமைக்கவும். பாலக்கீரை இறால் கூட்டு தயார். இந்த ஒரு கிண்ணம் உணவில் சுமார் 972 மில்லிகிராம் பொட்டாசியம் உள்ளது.
ஒரு கிண்ணத்தின் அளவீடு 150 மில்லிலிட்டர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த உணவுகளில் ஒரு தேக்கரண்டி கொட்டைகள் மற்றும் விதைகளின் பொடியை சேர்க்கலாம். உணவை செய்யும் போது மற்ற மசாலா பொருட்களுடன் இதனை சேர்க்கவும். தோசையின் சட்னியிலும் இதை சேர்க்கலாம். ஒரு தேக்கரண்டி கொட்டைகள் மற்றும் விதைகளின் பொடி சுமார் 50 மில்லிகிராம் பொட்டாசியத்தை தருகிறது. கொட்டைகள் மற்றும் விதைகளின் பொடியின் செய்முறை மற்றொரு டுட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். நல்ல ஆரோக்கியத்திற்காக இந்த சத்தான உணவுகளை உங்கள் தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.